திரு ஹஃபீசுல்லா, எப்படி பார்க்குறீங்க? ஜாமீன் கிடைத்திருக்கிறது, உங்கள் தரப்பில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஜாமீன் குறித்த உங்களுடைய முதற்கட்டம். அதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்னார், அதான் ஏழைங்க ஏழை பாளைங்க ஈடிலாம் என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா அப்படின்னாரு. அண்ணனுக்கு நினைவுபடுத்துகிறேன்னே, உங்களுடைய மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி அப்படின்றவர், அவர் மேலே அமித்ஷா அவர்கள் வச்ச குற்றச்சாட்டு தான் நாரதா ஸ்கேமுன்னு ஒரு ஸ்கேமு. எல்லாம் ஏழை பாளைங்கெல்லாம் பணம் கொடுத்து அதுக்கு வட்டி வரும்னு சொல்லி போட்ட பணத்தில் வந்து அவ்வளோ ஊழல் நடந்து பல கோடி ரூபாய் அபேஸ். அதனால சுவேந்து அதிகாரி மீது அமித்ஷா வைத்த குற்றச்சாட்டு என்ன, ஏன் ஈடி அவர் மேல பாய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்க ஒரே ஒரு சின்ன விஷயம். செந்தில் பாலாஜி தற்போது சிறையிலிருந்து வெளிவந்து விட்டார். மலர்களை தூவி அங்கு இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் அவரை ஆரவாரத்தோடு வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து வெளியே வந்து விட்டார். அங்கு இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பூத்தூவி அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்க்கிறோம். அடுத்தது சமீபத்தில் இப்ப தமிழ்நாட்டு எடுத்துக்கோங்க, மேற்கு வங்கம்லாம் அவருக்கு தெரியாம இருந்திருக்கும். இவரோட விருதுநகர் தொகுதியுடைய வேட்பாளரா தாமரை சின்னத்துல பாஜகவுடைய வேட்பாளரா நின்ன அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. சிவகங்கை 480 கோடி ரூபா ஊழல் அப்படின்ற வழக்குல கைது செஞ்சிருக்காங்க. அவர் வீட்டுக்கு எப்போ ஈடி போக போகுதுன்றதை கேளுங்க. இங்க ஜுரம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டா பரவாயில்ல, ஆனா இன்ஜெக்ஷனை வந்து விஷ இன்ஜெக்ஷனாக போடுவேன் எதிர்கட்சிகள் மீது மட்டும் இந்த இன்ஜெக்ஷனை போடுறதுனால தான் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கோம். அப்போ இவர் நேர்மையான ஈடி நேர்மையாக இருந்தால் சுவேந்து அதிகாரி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல, ஏன் நடவடிக்கை தாமதமாகுதுன்றதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அந்த ஈடி 480 கோடி ரூபா எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள் இன்னைக்கு ஒரு தேசிய ஊடகத்தில் பேட்டி கொடுக்குறாங்க, அதை வச்சுதாங்க என் மாசம் மாத்திரை வாங்கிட்டு இருந்தேன்னு ஒரு மூதாட்டி சொல்றாங்க. இப்போ அவங்கெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? உங்களுடைய கூட நின்று 480 கோடி ரூபா ஊழல் பண்ணாலும் வேடிக்கை பார்க்குற ஈடியை தான் இன்னைக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது. இன்னொன்று, எங்கள் தலைவருடைய ட்வீட்லேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சொன்னார், எமர்ஜென்சி காலத்தில் கூட இல்லாத இந்த 477 நாட்கள்லாம் யாருமே சிறையில் இருந்தது கிடையாது. அந்த தண்டனையை உறுதியோடு அந்த ஒரு அத்துமீறல உறுதியோடு தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிதுன்னு நின்று இருக்காரு. ஓகேவா? இப்போ இதுல வந்து அவர் தியாகின் தலைவர் சொல்றதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் மீது போடப்பட்ட வழக்குல அவர் கைது செஞ்சு ஈடி இந்த அளவுக்கு அநியாயம் பண்ணி இருக்குது. இன்னொன்னு, இந்த பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல பிஎம்எல்ஏல, அதை பிக்ஸ் பண்ணதே இந்தியா கூட்டணி தான். இந்த வழக்குகள் எங்கள் தலைவர்களின் மீது போடப்படாமல் இருந்திருந்தால், இந்த வழக்கை இவ்வளவு உறுதியாக நாங்கள் சந்திக்காமல் இருந்திருந்தால், இன்னைக்கு கைட்லைன் செட் பண்ணி இருக்குல்ல, பிஎம்எல்ஏ வழக்குல கைது பண்ணாலும் நீங்க நினைச்ச மாதிரி இஷ்டத்துக்கு ஆட முடியாது. பர்சனல் லிபர்ட்டின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆர்டிகிள் மனிதநேயம் மனித உரிமைகளை மீறிக்கிட்டு உனக்கு ஒரு கேஸ்ன்றதுனால பிடிச்சு வச்சுட்டு நீ வழக்கம் நடத்த மாட்ட, அவருக்கு பிணையம் கொடுக்க மாட்ட அப்படின்னா இதுக்கு மேல நீதிமன்றங்கள் மௌனம் காக்காது அப்படின்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்குல்ல. அது ஆர்கே சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஆர்கே சாருக்கு நடந்தாலும் சரி, அக்னீஸ்வரன் சாருக்கு நடந்தாலும் சரி, இந்த வழிகாட்டுதல்கள் போதும் பிணை கேட்பதற்கு. அதுக்காக அவர் ஒரு தியாகியா இருக்கார். ரைட். நீங்க சொன்ன அந்த தியாக வார்த்தை தான் இன்னைக்கு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கு. இப்ப தமிழிசை ஆகட்டும், ஜெயக்குமார் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், எல்லாருமே கேட்கறாங்க அது என்ன தியாகம், என்ன தியாகின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஏன் இப்படி எல்லாம் சொல்லி வரவேற்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு, விமர்சனத்தை வைக்கிறாங்க. இல்ல 471 நாள் ஆபரேஷன் பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்றது ஒரு மருத்துவரா அது எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல நீங்க பெயில கொடுக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு அப்ரூவர் ஆனா உங்களுக்கு தேர்தல் நிதி கொடுத்தாருன்னா முதுகு வலின்ற ஒரே காரணத்துக்காக 5வது நாள் பெயில் கொடுப்பீங்க அப்ரூவர் ஆனதுக்கு அப்புறம். அப்ப இது எல்லாம் சகித்து கொண்டு உறுதியோடு நீங்க வந்து பாஜகவுக்கு ஆள் பிடிக்கிற வேலை ஈடி பண்ணி நீ கட்சி மாறிட்டேன்னா உனக்கு வந்து நாங்க பிணை கொடுக்கிறோம்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறப்போ கூட உறுதியா கட்சிக்காக 471 நாட்கள் சிறையில் இருந்தது தியாகம் தான் அப்படின்றதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். அப்புறம் இது என்ன தியாகம் இல்லாம என்ன 500 நாள் கிட்ட ஒருத்தர் சிறையில் இருக்கிறது தியாகம் கிடையாதா? அவர் என்ன பண்ணிட்டு போயிருக்கிறாரு, இதுக்கு நீங்க வரவேற்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நீதிமன்றம் சொல்லுது, நீதிமன்றம் அதானே சொல்லுது, உனக்கு பிடிச்சிட்டு 500 நாள் ஜெயில வச்சிருப்பேனா அதை எப்படி ஏத்துக்க முடியும்னு கேக்குது. அப்ப நீங்க பிஎம்எல்ஏன்னு ஒரு கொடூரமான சட்டத்தை போட்டுட்டு அதுல மனிதர்களுக்கு எந்த உரிமைகளும் கொடுக்காம அரசியல் அமைப்பு தந்திருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் மீறிட்டு நான் சிறை பிடிச்சு வச்சிருப்பேன் சொல்லி, அதுவும் குறிப்பா
எதிர்க்கட்சி தலைவர்களை தேர்தல் நேரத்துல பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்படிலாம் டார்ச்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தியாகம் தானே. அதுக்காக தான் சொன்னேன், 2 தியாகங்களை அவர் செய்திருக்கிறார். ஒன்னு கட்சிக்காக தியாகம் செய்திருக்கிறார், இன்னைக்கு PMLA ஆக்டை பிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அதுவும் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு உடனே சொல்லுவாங்க திமுக சொல்லி தானே இந்த வழக்கு போட்டுச்சு அப்படின்னு அதிமுக அக்னீஸ்வரன் சார் சொல்லுவார். அதுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லிடுறேன். நாங்க சொல்லி போட்டிருந்தாலும் கூட இப்ப யாரெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைதை நியாயப்படுத்துறாங்கல்ல, அதே ஆட்கள் தான் 2016 அவருக்கு அருவாக்குறிச்சியில சீட்டு கொடுத்து அதே தொகுதியில நில்லுங்க நீ MLA ஆக்குனது சொல்லுவாங்க. அமைச்சரவையில இருந்து அம்மா தூக்கிட்டாங்க, அப்புறம் குற்றம் செய்திருக்கிறார் என்பதற்காக தூக்குன நீங்க அப்புறம் 2016 ஏன் சீட்டு கொடுத்தீங்க? அதுல பொறுப்பாளரா யார் தெரியுமா போறாரு அருவாக்குறிச்சிக்கு? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவரு அருவாக்குறிச்சியில பொறுப்பாளரா நின்று அவரை ஜெயிக்க வைக்கணும்னு கங்கணம் கட்டி வேலை பார்த்தவரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எங்களை பார்த்து கேட்கிறாருல, அதே குற்றச்சாட்டை நான் எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கிறேன். அன்னைக்கு ஏன் நீங்க போய் ஓட்டு கேட்டீங்க? அவர் ஊழல்வாதி தானே. அன்னைக்கு ஏன் போய் சீட்டுக்கு MLA சீட்டு ஜெயிக்க வச்சீங்க? போக முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் சட்டமன்றத்துல இந்த கேள்விகள் நாங்க கேட்கப்படும் போது அவர் நியாயமானவர் உத்தமர்னு பேசுனீங்கல்ல நீங்க, இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாட்டுல மாறி இருக்கா? நாங்கள் வழக்கு வச்சோம், அங்க குற்றச்சாட்டு வச்சோம், அவர் அந்த குற்றச்சாட்டுக்கு வழக்க சந்திச்சுக்கிட்டு இருக்கார். இப்ப பிரச்சனை என்பது அவரை கைது செய்தது. ட்ரையலுக்குள்ள நான் வரவே இல்லை, அத அவர் பார்த்துப்பார். நான் அரசியல் ரீதியாக அடிப்படை உரிமைகளை மீறுவது ஏன் எதிர்கட்சி தலைவர்களுக்கு மட்டும்? ஏன் அந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்க கனவுலாம் என்ன தெரியுமா? கொங்கு மண்டலத்துல இவரை தூக்கிட்டோம்னா அண்ணாமலை வந்துட்டாரு, நாங்க ஒரு பெரிய ஒரு ஃபார்மேஷனை ஃபார்ம் பண்ணி இவரை ஓரம் கட்டிட்டு கொங்கு பகுதியில 4-5 சீட்டு ஜெயிச்சிருவோம்னு இருந்த கனவு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தனிநபர் மட்டுமல்ல, அவர் ஒரு மதிக்கத்தக்க ஒரு விலை உயர்ந்த ஒரு தலைவர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் ரொம்ப முக்கியமானவர். ஆனா அதையும் கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு யார் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி நாங்க களமாடுவோம், களமாடி ஜெயிச்சிட்டோம். அவர்களுடைய கனவுல மண்ணள்ளி போட்டிருக்கின்றோம். ஓகே, ஆபீஸ் இல்ல வந்திருக்காரு வெளியே. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இன்னைக்கு நம்முடைய இந்த பெயில் ஆர்டர்ன்றது திரும்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோமோ இதுல எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் இல்லாம வெறும் கைது செஞ்சு எதிர்கட்சிகளை முடக்குவது, அச்சுறுத்துவதற்கான வேலையை மட்டும்தான் அமலாக்கத்துறையும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மணீஷ் சிசோடியா முதல் கொண்டு இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பெயில்ல விடுவித்திருக்கிறது. இவ்வளவு சொல்லியும் நீங்க உங்க பார்வையில கேக்குறேன், அமலாக்கத்துறை மாற்றம் நடக்குமா இல்ல இந்த மாதிரியான நிலையிலிருந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இனி தொடர்ந்து இந்த ஜட்மெண்ட்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு சட்டத்தை போட்டாலும் அதை எப்படி நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் தான் தீர்மானிக்கும். சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். இதே மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு, என்னுடைய நினைவு சரினா அவர் பேர் மிஸ்ரா, இடி டைரக்டர். அவர் ஒரு 2 முறை எஸ்கே மிஸ்ரா 2 முறை நீட்டிக்கும் போது உச்ச நீதிமன்றம் கடுமையா கேட்டுச்சு, ஏன் வேற அதிகாரிகளே இல்லையா, திறமையானவங்களே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அன்றைக்கு இரவே அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு, ஊழலுக்கு எதிரான வாரிசு அரசியலுக்கு எதிரான களையெடுப்பு நடவடிக்கை நிச்சயம் தொடரும், அவர் தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஒரு பதிவு போடுறாரு. உச்சநீதிமன்றம் சொல்லியும் இவ்வளவு கண்டித்தும் அவங்க நிலைப்பாட்டில் அடுத்தடுத்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்குறீங்க. இனி உங்க கண்டிப்புலயோ இல்ல நீங்க சொல்றதுல என்ன மாற்றம் நினைக்கிறீங்க? நீதிமன்ற கண்டிப்பு 2 வாட்டிக்கு மேல போகல. செப்டம்பர் 15 ஒரு டெட்லைன் வச்ச பிறகு அதுக்கப்புறம் நியமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போகுது. அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தை இன்னைக்கு தொடர் தீர்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவை தந்திருக்கிறது. மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது, அரசியல் அமைப்பின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. இனி நாளைக்கு என்னையே கைது பண்ணாங்கன்னா இந்த பெயில தான் நான் காட்ட போறேன். ட்ரையல் கோர்ட்டோ இல்ல நான் யார்கிட்ட போய் பெயில் கேட்க போறேனோ, உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற பார்வையின் அடிப்படையில் அண்ணன் செந்தில் பாலாஜி வழக்க கோடிட்டு காட்டுவோம், மணீஷ் சிசோடியா அவர்களுடைய வழக்க கோடிட்டு காட்டுவோம். இது எல்லாத்தையும் கோடிட்டு காட்டி ஆர்டிகிள் 21 கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை மனித உரிமை மீறுவதற்கான எந்த வேலையும் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, ஒரு 2 பேருங்க நில அபகரிப்பு சேலத்துல பாஜக காரங்க செய்யறதுக்காக அவங்களுக்கு இடி நோட்டீஸ் கொடுத்து அனுப்பியிருக்கு. இப்ப இது எல்லாமே ஒருவரும் ஈடி கிட்ட இருந்து அந்த எல்லை தாண்டிய அந்த சர்வதிகார பவர் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்த சர்வதிகார சட்டங்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இந்தியா கூட்டணி நடத்தி இன்னைக்கு அரசியல் அமைப்பை காத்திருக்கின்றோம், மனித உரிமை காத்திருக்கின்றோம். ஓகே.